அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நியூ சிலபஸ் எஜுகேஷன்ல யூனிட் 9 அண்ட் யூனிட் 10 சார் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நல்லா கிளாஸ் எப்பயும் சொல்ற மாதிரி தான். கிளாஸ் நல்லா கவனிங்க. நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா மீட்ல இருந்து எடுத்துட்டு திரும்ப நார்மல் ஸ்டேஜுக்கு மீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா சார்? தேங்க்யூ சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். சொன்ன மாதிரி சாருடைய வாய்ஸ்க்கு நல்ல பவர் இருக்கு. அந்த நல்ல ஒரு அந்த டோனு, அந்த சொல்லக்கூடிய ஒரு விதம். தேங்க்யூ சார். யூனிட் 9 கலைத்திட்ட வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி, கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஏற்கனவே நம்ம பேசுனது தான். பிஎட் படிக்கும்போது சில காலேஜஸ்ல இது எலக்டிவ் பேப்பராக எடுத்திருப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் பரிட்சயமாக இருப்ப வாய்ப்பு. அப்படி இல்லைனாலும் நம்ம மேஜர்ல பிஎட் படிக்கும்போது பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு போயிருப்பீங்க. சில பேர் பிஜி முடிச்சுட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ஜுவாலஜி, சில பேர் வந்து யூஜி பிஎட் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பேப்பர் 1 ஜுவாலஜியும் பேப்பர் 1 இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் எடுத்திருப்பீங்க. அதில் ஒரு யூனிட் வந்து நமக்கு கலைத்திட்டம் உண்டு சார். இல்லை, அதனால கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லும்போது கரிக்குலம். சில சமயங்களில் நம்ம கூகுளில் டிரான்ஸ்லேட் போட்டீங்க அப்படின்னா கலைத்திட்டத்தை பாடத்திட்டம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் நம்ம அக்டோபர் 12 கொஸ்டின் பேப்பர்ல கலைத்திட்டம்ன்றதுக்கு பதில் பாடத்திட்டம் கூட இருக்கலாம். ஆனா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ்ல ஒரு டைம் பாருங்க. கரிக்குலம்னு போட்டிருக்கா, அதுக்கு அடுத்து லெசன் பிளான்னு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, லெசன் பிளான்னா பாடத்திட்டம், கரிக்குலம்னா கலைத்திட்டம். அந்த டிஃபரன்ஷியேட், அந்த இங்கிலீஷ்க்கு உண்டான ரூட் தமிழ் மீனிங்கு அதை கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சிருந்து எந்த ஒரு வினாவையும் தொடர்ந்து உங்களுடைய பயிற்சி இருக்கு. உங்களை அழகா எப்படி வந்து அர்ஜுனனுக்கு பெரிய ஒரு பலமே கிருஷ்ண பரமாத்மா தான், அதே மாதிரி ஐயா வந்து உங்களை தொடர்ந்து ஜுவாலஜில தமிழ்நாட்டு அளவில் நம்ம ஜுவாலஜியை இந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே லெஜண்ட் யாருன்னா நம்ம சார் தான். அதனால தெரிஞ்சதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இவ்வளோ அழகா நீங்க பயிற்சி எடுத்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் எக்காரணத்தை கொண்டும் தெரிஞ்சதை ஒரு தவறான விடையை கொடுத்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம இந்த கரிக்குலம், இந்த லெசன் பிளான் அப்படின்ற 2 டேர்முக்கு தமிழ் படுத்தப்படும் போது சில சமயங்களில் பாடத்திட்டம்னு வந்துடுது. அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அதனால நம்ம ஃபைனலா நீங்க தமிழ்ல படிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலும் ஆன்சரு அந்த ஷர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ்ல ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. ஏதாவது டீவியேஷன் இருக்கா, இல்லை நம்ம சூஸ் பண்ணது கார்லேட்டடாக தான் இருக்கு அப்படின்னும் போது நீங்க ஷர்ட் பண்றதுக்கு முற்படுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடினாச்சும் ஆன்லைனு அப்பப்போ மாற்றலாம். இப்போ நம்ம ஆஃப்லைன் அப்படின்னும் போது ஒன்ஸ் நீங்க ஷர்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒயிட்னர் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. அதனால ஏன்னா இம்ப்ரெஷன் ஆயிடும் சார். அதனால இப்போ கொஸ்டின் நம்பர் 1, டேஷ் இஸ் த டோட்டல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைடட் பை எ ஸ்கூல் ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். டேஷ் என்பது பள்ளி அல்லது கல்வி நிறுவனம் வழங்கும் மொத்த கற்றல் அனுபவம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்ப மொத்த கற்றல் அனுபவம் அப்படின்னா லெசன் பிளானா, யூனிட் பிளானா, இயர் பிளானா, கரிக்குலமா அப்படின்னும் போது சரியான ஆன்சர் என்ன சார்னா கரிக்குலம், டி ஆப்ஷன். இப்போ இந்த கரிக்குலம் கன்சிஸ்ட் ஆஃப் லெசன் பிளான், யூனிட் பிளான், இயர் பிளான் சார். இந்த மூன்றுமே எதனுடைய உள்ளடக்கம் அப்படின்னா கலைத்திட்டத்தினுடைய உள்ளடக்கம். கரிக்குலத்துக்கு உள்ளதான் இந்த மூன்றுமே இருக்கு. இப்போ நம்ம லெசன் பிளான்ன்றது எது வைஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பீரியட் வைஸ் நம்ம டீச் பண்றோம் அப்படின்னா அது லெசன் பிளான். லெசன் பிளான் பொறுத்தளவு பேக் போன், யாருக்கு பேக் போன் அப்படின்னா ஒரு டீச் பண்ணக்கூடியவங்க யாரா இருந்தாலும், அது டீச்சரா இருக்கலாம், அது ஃபெசிலிட்டேட்டரா இருக்கலாம், அவங்களுக்குடைய பேக் போன் யாரு சார் அப்படின்னாக்க லெசன் பிளானு. இப்போ யூனிட் பிளான் அப்படின்னு சொல்லும்போது இது கரிக்குலத்தினுடைய ஒரு சப் டிவிஷனு. நெக்ஸ்ட் இயர் பிளான்ன்றது ஒட்டுமொத்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பிளான் எப்போ. இப்போ நம்மளாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் பார்த்துருக்கலாம். இதற்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார், அப்போ கல்வித்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள், அவருடைய காலகட்டத்தில இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆண்டினுடைய திட்டத்தை கரெக்டாக வகுத்தாங்க. இந்த மந்த்ல இந்த டேட்ல ரிசல்ட்டு, இந்த மந்த்ல இந்த டேட்ல எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு
அப்ப இது மாதிரி ஒரு பிளான் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் சார் இயர் பிளான் இல்ல ஆண்டு திட்டம். அதனால நம்ம கல்வித்துறையில லெசன் பிளானு, யூனிட் பிளானு, இயர் பிளானு, தென் கரிக்குலம். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு கரிக்குலம் சரியான ஆப்ஷனு. சப்போஸ் இப்போ டூரிங் த கிளாஸ் ரூம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம லெசன் பிளானை சூஸ் பண்றது பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, கரிக்குலம் பேஸ்டு ஆன், கலை திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்டது. இப்ப இந்த பேஸ்ல சைக்காலஜிலையும் நம்ம படிச்சிருப்போம், பிலாசபிலையும் படிச்சிருப்போம், தென் இன்னோவேஷன்லையும் படிக்கிறோம் சார். இப்ப இன்னோவேஷன் சாப்டர்ல தான் கரிக்குலம் வருது சரிங்களா. எஜுகேஷனல் இன்னோவேஷன், எஜுகேஷனல் டெக்னாலஜி, எஜுகேஷனல் சேலஞ்சஸ் இன் இந்தியா, எஜுகேஷனல் சைக்காலஜி, இதெல்லாம் மெயின் பேப்பர். எப்படி நம்ம சப்ஜெக்ட்ல வந்து மாலிகுலர் பயாலஜி அப்படின்றோம், பயோடெக்னாலஜின்றோம், இவங்கெல்லாம் மெயினாக எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னா படிச்சிருப்பீங்க இல்லை, கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு. அது மாதிரி மெயினான ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணதுதான். எதை பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க லேர்னிங் அப்படின்னு எடுத்தோம்னா லேர்னிங் பேஸ்டு ஆன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். எனிபடி கற்றல் எதை சார்ந்தது, மாணவனை சார்ந்ததுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம ஆப்ஷன் சொல்லாதால விருப்பம் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க பாரு மேடம், அதை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். பேஸ்ட் ஆன் த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட், உளவியல் பார்வையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஷன் சொன்னா நீங்க சொல்லிடுவீங்க, அதனால இன்ட்ரெஸ்ட் கட்டாயம் அதுவும் ஒரு ஆப்ஷனா கொடுப்பாங்க. சரி, நான் வேணா இப்ப ஆப்ஷன் சொல்லிடுறேன் சார். சார் சொன்ன இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் ஏல இருக்கும், ஆப்ஷன் பில ஆப்டிடியூட் இருக்கும், ஆப்ஷன் சில ஆட்டிடியூட் இருக்கும், ஆப்ஷன் டில மோட்டிவேஷன் இருக்கும் சார். எது ஆன்சர் கரெக்டா இருக்கும்? மோட்டிவேஷன். குட். எனக்கு நல்லாவே தெரியும் ஆப்ஷன் சொன்னா நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எக்ஸாமை பொறுத்தளவு ஆப்ஷன் சொன்ன பிறகு தெரிஞ்சதுனாலும் வெல் அண்ட் குட் சார், ஒன்றும் அது பின்னடைவே கிடையாது. இருந்தாலும் எனக்கு ஒரு அல்பாசை, நீங்க அப்படியே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் சார். அப்படியே சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, ஆன்சர் பார்த்த உடனே நீங்க பண்ணாவே போதும் சார். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் மெமரி இருக்கு அப்படின்னா மெமரியினுடைய பேஸ் என்னன்னு கேட்பாங்க, நினைவினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு. எல்லாருமே நீங்க எளிமையா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கற்றல் அப்படின்னு சொல்லுவீங்க இல்ல. புலன் காட்சி இருக்கு அப்படின்னா அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்பாங்க, கடந்த கால அனுபவம், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு பேஸ் இருக்கு. அப்ப அந்த பேஸ்ல இப்போ எக்ஸாம்பிள் ப்ளஷர் மைண்ட் அப்படின்னா பேஸ்டு ஆன் டேஷ், ப்ளஷர் மைண்ட் பேஸ்ட் ஆன் டேஷ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல இட்டு, ஆப்ஷன் பில ஈகோ, ஆப்ஷன் சில சூப்பர் ஈகோ, ஆப்ஷன் டில ஆல் த அபோவ் அப்படின்னு கொடுப்பாங்க. என்ன சார் நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணுவீங்க? இட்டு சரியானது சார். இப்ப பாருங்க, நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுல இருந்து தெரியாது. நீங்க ஏற்கனவே இட்டுனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா ப்ளஷர் பிரின்சிபல்னு படிச்சிருப்பீங்க சார். நம்ம இட்டினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு கேட்காம ஸ்ட்ரெயிட்டா ப்ளஷர் பிரின்சிபலை கொஸ்டினா மாத்திட்டோம். நீங்க நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நம்ம ஸ்டேட் போர்டுக்கும் சென்ட்ரல் போர்டுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஒரே லைன்ல சொல்லுங்க பார்ப்போம். அது சார் என்சிஆர்டி கரிக்குலம், இது எஸ்சிஆர்டி கரிக்குலம்னு சொல்லக்கூடாது. எவால்யூஷன் பேஸ்டுல சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எஸ்சிஆர்டிக்கும் என்சிஆர்டிக்கும் எவால்யூஷன் பேஸ்டுல என்ன சார் டிஃபரா இருக்கு? கிரியேட்டிவா இருக்கும் சார். குட் சார். அந்த கிரியேட்டிவ் எப்படி இருக்குனாக்கா நீங்க பார்த்திருப்பீங்க, என்சிஆர்டி கொஸ்டினை பொறுத்தளவு ஆன்சரை கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணிட்டு கொஸ்டினை ஆன்சரா கேட்கறாங்க சார். நம்ம ஸ்டேட் போர்ட்லாம் கொஸ்டின்ஸை கேட்டுட்டு ஆன்சரை எழுத சொல்றோம். நம்மளை பொறுத்தளவு என்னன்னா பக்கம் பக்கமா எழுதணும்னு நினைக்கிறோம். நம்ம பையனை 4 பக்கம் எழுதணும், 6 பக்கம் எழுதணும், 2 பக்கம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க அப்படி இல்லை சார். கொஸ்டினை வந்து ஆஃப் பேஜ் டைப் பண்ணிட்டு ஒரு ஃபியூ லைன்ஸ் எழுதுனா போதும், ஃபுல் மார்க் வாங்கலாம் இல்லை. அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. அதனால சிபிஎஸ்சியில படிச்சவங்க மேக்சிமம் வந்து அச்சீவ் பண்றதுக்கான ரீசனே இதுதான். ஏன்னா எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமும் அப்படிதான் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான். அதனால அனைத்து ஆசிரியர்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேஸ்டு ஆன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து எல்லா சாப்டர்லயும் இருந்து கேட்கலாம் சார். அதனால நம்ம கரிக்குலம் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் த அபோவ், மேற்கூறிய அனைத்தும். ஏன் பிலாசபிக்கல், சோசியாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் இந்த மூன்றும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா
கலை திட்டத்தை வடிவமைக்கிறோம் சார். இல்லை அதுல தத்துவமும் இருக்கும், சோஷியாலஜியும் இருக்கும், சைக்காலஜியும் இருக்கும். சைக்காலஜிக்கல் கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணுவாங்க, பிலாசபிக்கல் கான்செப்ட், சோஷியாலஜிக்கல். தென் கொஸ்டின் நம்பர் 3, உண்மையான வாழ்க்கை சிக்கல் மற்றும் நிகழ்வுகளின் அடிப்படையில் அமைவது. டேஷ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ப்ராப்ளம் அண்ட் இஷ்யூஸ். ஆப்ஷன் ஏவில் பிரச்சனை மையமான கலை திட்டம், கற்போர் மையமான கலை திட்டம், ஆசிரியர் மையமான கலை திட்டம், பாடப்பொருள் மையமான கலை திட்டம். சரியான விடை என்னவாக இருக்கலாம்? ஆப்ஷன் ஏ சார். ரியல் லைஃப் ப்ராப்ளம். சில சமயங்களில் நீங்க ஸ்டெம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் பாருங்களேன். ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வியிலே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதனால அப்படியே நீங்க ப்ராப்ளம் சென்டர்டு கரிக்குலம். ஏன்னா நமக்கு சிலபஸ்ல கரிக்குலத்தை கொடுக்கும்போது டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருக்கு சார். அந்த பேஸ்ல ஏதோ ஒன்று கேட்க வாய்ப்பு. இப்போ லேர்னர் சென்டர்டு கரிக்குலம் அப்படின்னும் போது இங்க மெயினா ஃபோக்கஸ்டு ஆன் இன்ட்ரெஸ்ட், ஆப்டிடியூட், ஆட்டிடியூட் அமங் ஆர் ரிலேட்டட் லேர்னர். கற்போருடைய ஆர்வங்களை சார்ந்து, கற்போருடைய நாட்டங்களை சார்ந்து இந்த கலை திட்டம் இருக்கும். அதே மாதிரி கரிக்குலம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃப்ரீடமா இருக்கும். யாருக்கு ஃப்ரீடமா இருக்க சான்ஸு, அது ஃபிளெக்சிபிலிட்டியா யாருக்கு இருக்க சான்ஸு? ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சார் இருக்கும். டீச்சர் சென்டர்டு கரிக்குலம். அப்போ டீச்சர் சென்டர்னா இதுல யாரு டாமினேஷன் அப்படின்னா டீச்சர். அப்போ டீச்சரை நம்ம ஆக்டிவ்னு சொல்லலாமா? அப்போ லேர்னரை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டீச்சர் ஆக்டிவ்னு சொல்லணும், பாசிவ்னு சொல்றோம். வெரி குட், பாசிவ் அப்படின்றோம். அப்போ அதனால மேக்சிமம் லேர்னிங் ஸ்டைல எதை ப்ரொவைட் பண்ண சான்ஸ் அப்படின்னா மெமரி தான் சார், ரோட் மெமரி. பெரும்பாலும் டீச்சர் சென்டர் மெத்தடை பொறுத்தளவு ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இப்போ எடுத்துக்கிட்டா டேபிள்ஸ், மேக்ஸ் டீச்சரு டேபிள்ஸு, ஜுவாலஜி டீச்சராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க கிளாசிஃபிகேஷனு. பையன் என்ன பண்ணுவாங்க மனப்படம் பண்ணி சொல்றான் அப்படின்வாங்க. எது எப்படி தெரியாது, நீ இப்போ போரிப்பேரா கரெக்டாக போரிப்பேரா எந்த ஃபைலில் வருது, சைலண்ட் ரேட் எங்கே வருது, அஸ்கல்மென்சஸ் என்ன, அனலிட்ஸ் என்ன, அத்ரோபட்ஸ் என்ன, மெலஸ்கன் என்ன அப்படின்றத அந்த பிள்ளைங்க வந்து மெமரி பண்ணி சொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ எனவே எப்படி இருந்தா அப்படின்னாக்கா டீச்சர் சென்டர்டாக இருந்தா. ஆனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய கரிக்குலம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னாக்கா பீப்புள் சென்டர்டு ஆர் லேர்னர் சென்டர்டு. அதனால எந்த பையனையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, மெமரி பண்ண வைக்க முடியாது. எனக்கு நல்ல நினைவு இருக்கு, நான் 12th படிக்கும்போது எங்களுடைய மாஸ்டர் திரு ராஜமாணிக்கம் சார் அழகா எங்களை மெமரி பண்ண வச்சாரு. அந்த ஃபைலம் வரிசையா இன்வெர்டிபிரேட்டு, வெர்டிபிரேட்ஸு, வெர்டிபிரேட்ஸில் கார்டேட்ஸில் உடைய கிளாஸஸ், ஃபிஷஸ், ஆம்பிபியா, ரெப்டைல்ஸ், மெமல்ஸ் எல்லாமே. அதனால இன்னைக்கும் நான் ஜுவாலஜி வந்து படிக்காம மற்றவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா அழகா ஃபைலத்தை என்கிட்ட சில பேர்லாம் கான்வர்சேஷன் பண்ணும்போது நான் சொல்லட்டுமா, நம்ம சாரு நம்மளை மெமரி பண்ண சொன்னாரு அப்படின்னு நானும் வந்து ஆர்வமாக சொல்லுங்கன்னு கேட்பேன், அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ எனிவே இதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா அந்த டீச்சர் சென்டர்டு சார், ஆசிரியர் மையம். இப்போ எல்லாமே பீப்புள் சென்டர் ஆயிடுச்சு. அடுத்து பாடப்பொருள் மையம்ன்றது இது மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கண்டென்ட், பாடப்பொருளை மட்டுமே இருக்கும். அதனால கண்டென்ட்டை பொறுத்தளவு இப்போ எக்ஸாம்பிள் கண்டென்ட் பேஸ்டாக இருக்கிறது இல்லை என்னன்னா ஜேஇ, நீட்டு, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஏன் இப்போ நம்மளுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிஜிடிஆர்பி எழுதுறீங்க இல்லை, மேஜர் ஜுவாலஜியாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தது ஒரு அலைடு மாதிரி இருக்கக்கூடிய எஜுகேஷனு, ஜிகே, இது எல்லாமே. ஜிகே வந்து நமக்கு 10 யூனிட் மினிமம் நோட்ஸ் ஒரு 300 பேஜில் படித்தா தான் சார் ஒரு 8 மார்க்ஸ் வாங்க முடியும். கரெக்டாக நான் பேசுறது? எஸ் சார். அப்போனா இது எந்த பேஸ்டில் இந்த கரிக்குலத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கண்டென்ட் பேஸ்டு. இந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம ஃபீல்டில் போன பிறகு யூஸா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க உள்ள ஜாப்ல வந்த பிறகு கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ண முடியும். எனிவே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4ல தி கரிக்குலம் மாடல் H. Daba is concerned with fourth questions, development of thinking skill in peoples, how the teacher can diagnosis, how to analysis teaching input and behavior output, the scholastic aptitude of the learner. சரியான ஆப்ஷன் என்ன சார்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த திங்கிங் ஸ்கில் இன் பீப்புள். ஆப்ஷன் ஏ சரியானது சார். மாணவரின் சிந்தித்தல் திறனை வளர்ப்பது தான் தபாவின் கலை திட்ட மாதிரி அப்படின்னு சொல்றோம். நீங்க அடுத்த ஆப்ஷன் படிச்சீங்க, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் படிச்சீங்கன்னாலும் தபாவோடு சார்ந்ததாக இல்லாம வீலரை சார்ந்ததாகவும் அதுக்கு அடுத்ததாக ஸ்டெப்லிங் பீம் சார்ந்ததாகவும் அமைச்சிருப்போம். கொஸ்டின் நம்பர் 5ல கரிக்குலம் ஷுட் பி
கண்டினியூஸ்லி ரிவைஸ்டு த்ரூ அப்படின்னு கேட்டிருக்கோம். கலை திட்டம் தொடர்ந்து டேஷ் வாயிலாக மறு ஆய்வு செய்யப்படுகிறது அப்படின்னு. ஒன்று ப்ளூ பிரிண்டா, இல்லை ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷனா, ஆர் கேஸ் ஸ்டடியா, ஆர் ஆக்ஷன் ரிசர்ச்சா அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியான ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? சார் வந்து ஹைலைட் பண்ணிட்டாரு பாருங்க, செயல் ஆராய்ச்சி, ஆக்ஷன் ரிசர்ச். யூஸ்வலாக நீங்கள் பிஎட் படிக்கும்போது 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க சார். ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேஸ் ஸ்டடி, கரெக்டா? கேஸ் ஸ்டடியில் பெரும்பாலும் நீங்கள் இண்டிவிஜுவல் கேஸ் ஸ்டடி தான் எடுத்திருப்பீங்க, தனியால் வரலாற்று ஆய்வு முறை. அடுத்து ஒன்று பண்ணியிருப்பீங்க ஆக்ஷன் ரிசர்ச். பெரும்பாலும் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் டீச்சர்ஸ் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது, ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக அப்படி 2 ஆண்டுகளை கொண்டு போயிடுவாங்க. இதுவே கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விடவே மாட்டாங்க, ஆக்ஷன் ரிசர்ச் வச்சாகணும். இப்போ ப்ரைவேட் வந்த பிறகு ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிருக்கு. அப்பெல்லாம் லைக் பிஃபோர் 2004 2004க்கு முன்னாடிலாம் கவர்மெண்ட் வித் எய்டட் தமிழ்நாட்டில் 21 காலேஜஸ் தான் இருந்ததே. கவர்மெண்ட்ல ஜஸ்ட் லைக் 5 காலேஜஸ் தான். அதனால அப்போல்லாம் பிஎட் முடிச்ச உடனே வேலை கிடைச்சிரும் சார். பிஎட் முடிச்சு 1 or 2 days 1 or 2 yearsல ஜாப் கிடைச்சிரும். அது மாதிரி தான் இருந்தது. இப்போ ஆக்ஷன் ரிசர்ச் இதெல்லாம் நம்ம அனுபவம் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஆக்ஷன் ரிசர்ச் பொறுத்தளவு என்ன அப்படின்னாக்க, நம்ம கரிக்குலத்தை கண்டினியூஸாக இந்த கரிக்குலம் இப்போ ஓகே தானா, அடுத்து அப்டேட் பண்ணணும். இப்போ ஆக்ஷன் ரிசர்ச் எங்கே நடக்குதோ நடக்கலையோ டெக்னாலஜியில் நடந்துட்டு இருக்கு சார். அது மட்டும் கிளியராக இருக்குது. ஏன்னா ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கு ஃபண்டு வேணும். அந்த ஃபண்டு அழகாக ஐஐடி என்ஐடி நல்லா அலாட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தளவு மற்ற யூனிவர்சிட்டிக்கு அலாட் பண்ண அமௌண்ட்டை விட நியரஸ்ட் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி யாருக்குனாக்கா ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அலாட் பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் கவர்மெண்ட் தான் நம்ம மீட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஐஐடிக்கும் என்ஐடிக்கும் அப்படி ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க. அதனால அழகாக அவங்க கண்டினியூஸாக ஆக்ஷன் ரிசர்ச் போயிட்டே இருக்கு. இப்போ ஏஐலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க பாருங்க, இல்லை? ஆனால் நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஹியூமானிஸ்டிக் யூனிவர்சிட்டிலையோ ஒரு அப்படி இல்லைனாக்கா ஒரு சயின்டிஃபிக் யூனிவர்சிட்டிஸ்லையோ அவ்வளோ ஃபண்டு வருது அப்படின்னா கொஸ்டின் மார்க். எனிவே சார், நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆக்ஷன் ரிசர்ச். கேஸ் ஸ்டடி அப்படின்னா இண்டிவிஜுவலு. ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம டீச்சிங் ஃபீல்டில் கிடையாது. ஆனால் ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இந்த ப்ளூ பிரிண்ட்ன்றது வினாத்தாள் படிவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினாத்தாள் படிவம் ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ்ஸ், பேஸ்ட் ஆன் த பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ், இதெல்லாம் சார்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, ஸ்டூடெண்ட் சென்டர்டு கரிக்குலம் ரிஃப்ளெக்ட் த. மாணவர் மைய கலை திட்டம் என்பது டேஷ் கோட்பாட்டினை பிரதிபலிக்கும். இது நமக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்குனாக்கா பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். அதனால அங்கிருந்து தான் நம்ம எடுத்திருந்தோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரிடிக்ஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். சரியான ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? சென்டர்டு அப்படின்னு சொன்னோம். மீதம் 3 இருக்கக்கூடிய பிரின்சிபல் வந்து எங்க இருந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா யாருக்காவது நினைவு இருக்கா? தொடர்ச்சியான கொள்கை, எதிர்பார்ப்பு கொள்கை, மேம்பாட்டு கொள்கை. சார் கெஸ்டால்ட் கிட்ட எடுத்தோமா? வேற தோண்டை கிட்ட இருந்து எடுத்தோம். குட். வேற பியாஜே வந்து அந்த 4 ஸ்டேஜ் தானே சொன்னாரு, இல்ல? அங்க தத்துவம் சொல்லி. சரி சார், கம் டு த பாயிண்ட். நம்ம எங்க படிச்சோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் சார். வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு கொள்கைகள். மறந்துட்டோமா? டோன்ட் ஃபர்கெட். டெஃபினிட் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்டர்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓல்டு சிலபஸ்லாம் நேச்சர் ஆஃப் த சைக்காலஜின்னு கொடுத்துருந்தாங்க. அது நியரஸ்ட் ஒரு 25 pages போகும். அங்கிருந்து கேட்டுருவாங்க சார். இப்போ நேச்சர் ஆஃப் த சைக்காலஜி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா growth அண்ட் டெவலப்மெண்ட் தான் சிலபஸ்ல கொடுத்துருக்கு. டோன்ட் ஃபர்கெட். 4th யூனிட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, சைக்காலஜில growth அண்ட் டெவலப்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சார். சரிங்களா? அதில் நமக்கு சிலபஸில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 3 கொள்கைகள் தான் நம்ம இங்கே கேட்டிருந்தோம். தென் கொஸ்டின் நம்பர் 7, வாட் இஸ் அதர் நேம் ஆஃப் லைஃப் சென்டர்டு கரிக்குலம்? வாழ்க்கை மைய கலை திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் கரிக்குலம், கம்யூனிட்டி பேஸ்டு கரிக்குலம், ஆக்டிவிட்டி கரிக்குலம், கோர் கரிக்குலம். அனுபவ கலை திட்டம், சமுதாய அடிப்படையிலான கலை திட்டம், செயல் வழி கலை திட்டம், இணை கலை திட்டம். சரியான ஆப்ஷன் வந்து சமுதாய அடிப்படையிலான கலை திட்டம். ஏன் அப்படின்னா லைஃப் சென்டர்டு கரிக்குலம், வாழ்க்கை மையம். அனுபவம்
அதுக்கடுத்து செயல் வழி யாருக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா சைல்டுஹுட் சார். குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன வகையான கலைத்திட்டம் நம்ம கொடுத்துருக்கோம்னாக்கா ஆக்டிவிட்டி கரிக்குலம் கொடுத்துருக்கோம் சார், செயல் வழி கலைத்திட்டம். அதுக்கு அடுத்தது கோர் கரிக்குலம் அப்படின்றது எல்லா லெவல்லையும் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் அனுபவ கலைத்திட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் கரிக்குலம் அப்படின்றது பெரும்பாலும் இன்டர்ன்ஷிப் கரிக்குலம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இன்டர்ன்ஷிப் உண்டு சார். அந்த இன்டர்ன்ஷிப் கரிக்குலம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கரிக்குலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சரியான ஆப்ஷன் வந்து கம்யூனிட்டின்னு பேஸ் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். ஏன் அதை நம்ம செலக்ட் பண்ணோம்? கொஸ்டின் நம்பர் 8, which among the following is not related to student centered curriculum? இது நம்ம ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கேட்டிருக்கோம். பின் வருவனவற்றுள் எது மாணவர் மைய கலை திட்டத்தோடு தொடர்பற்றது? கற்பவரின் முழுமையான வளர்ச்சியை மேம்படுத்த வலியுறுத்துகிறது, பொருளறிந்து கற்றலை வலியுறுத்துகிறது, கற்றல் சூழலில் வேறுபாட்டினை வெளிப்படுத்த வலியுறுத்துகின்றது. எம்பசிஸ் ஆன் யூனிஃபார்மிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர்ஸ் ஆஃப் லேர்னிங் சிச்சுவேஷன். கற்றல் சூழலில் வேறுபாட்டினை வெளிப்படுத்துறது. இங்க ஒரு ஆப்ஷன் வந்து மிஸ் ஆயிருக்கு சார். சரியான ஆப்ஷனு கற்றல் சூழலில் வேறுபாட்டினை நிலைநிறுத்துது. கற்றல் சூழ்நிலையில் ஒரே மாதிரியான அணுகுமுறையை கற்றல் சூழ்நிலையில் ஒரே மாதிரியான அனுபவ நிலையை வலியுறுத்துகிறது. அதுதான் ஆன்சர் கரெக்ட். இப்ப நம்ம இது இல்லை சார், இது டி ஆப்ஷன். சார் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கிறாரு. இது இங்கிலீஷ்ல ஓகே, இங்கிலீஷ்ல சி ஆப்ஷன் சரி சார். எம்பசிஸ் ஆன் யூனிஃபார்மிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் ஆஃப் லேர்னிங் சிச்சுவேஷன். கற்றல் சூழலில் ஒரே மாதிரியான வெளிப்பாட்டை வலியுறுத்துவது. டீல தான் கற்றல் சூழலில் வேறுபாட்டினை வெளிப்படுத்த வலியுறுத்துதல். அதனால ஆப்ஷன் சி சரியானது. இப்ப நீங்க தமிழ்ல மட்டும் சி மட்டும் எழுதிக்கங்க சார். கற்றல் சூழலில் ஒரே மாதிரியான அனுபவத்தை வெளிப்படுத்த வலியுறுத்தல். எல்லோருக்கும் ஒரே, இப்ப எக்ஸாம்பிள் 3RSனா அத்தனை மாணவர்களும் 3RS வெளிப்படுத்துவாங்க சார். இப்ப எக்ஸாம்பிள் 8th டேபிள் வந்து குழந்தை மெமரைஸ் பண்ணி சொன்னோம்னா எல்லா குழந்தையும் 8th டேபிள மெமரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. When was PTA introduced in தமிழ்நாடு? PTA எப்பொழுது தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1964, 1964, 74, 54, 84. அந்த கரிக்குலம் இன்க்ளூட்ஸ் 54 எதோட தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? உட்சரிக்கை சார். வெரி குட் சார். 84 சார் உட்சரிக்கை 1854 சார். ஆமா, அத நம்ம 19 கிடையாது, வேணா 18 அப்படின்னு வேணா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா 1854 உட்ஸ் டிஸ்பாச். நெக்ஸ்ட் கரிக்குலம் இன்க்ளூட்ஸ் கலைத்திட்ட உள்ளடக்குவது. லேர்னர் எக்ஸ்பீரியன்ஸா, டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸா, ஆர் ஏ அண்ட் பியா, ஆர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் டு ஸ்கூல்? சரியான ஆப்ஷன் என்னன்னா லேர்னருடைய எக்ஸ்பீரியன்ஸும் டீச்சருடைய எக்ஸ்பீரியன்ஸும். கலை திட்டத்தை பொறுத்தளவு மாணவர் மட்டும் சார்ந்ததல்ல, மாணவர் மற்றும் ஆசிரியர். தென் சூஸ் த கரெக்ட் பேர். இப்ப நமக்கு கரிக்குலம் டெவலப்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். வீலரு, டெய்லரு, தவா, கேலன், சைலோர் மற்றும் அலெக்சாண்டர். சரியான ஆப்ஷன் என்ன சார்னா
தபா கருத்தியல் மற்றும் செய்முறை அப்படின்னு இருக்கு. தேர்டு டெய்லர் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் சைக்காலஜி. வீலர் வந்து டெமோக்ரஸி. ராங்கான பேரா இருக்கு. டெய்லருடைய பேர் மட்டும்தான் சரியா நம்ம பொறுத்திருக்கிறோம். தியரி அண்ட் பிராக்டிஸ் தபா. தென் 5 ஸ்டெப் அலெக்சாண்டர் கேலன் செயலர். அதனால சரியான ஆப்ஷனாக பி எக்ஸ்கியூஸ் மீ சார். தபா. சொல்லுங்க மேம். சார் 9th கொஸ்டின் PTA ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், பெற்றோர் Thank you. ஆசிரியர் கழகம் அப்படின்றோம்ல சார், அதுதான். தென் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்ஸ் வேர் பப்ளிஷ்டு. இப்போ நமக்கான சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்கு சார்னா NCF என்ன கொடுத்துருக்காங்க? NCF டேஷ் சிலபஸ்ல நேஷனல் ஃப்ரேம்வொர்க் கரிக்குலம் தானே சார்? 2005. எஸ், இயரை நான் கேட்டேன். 2005 சார். 2005ல் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் அது மட்டும்தான் நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிகினிங்ல இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1975ல் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்கு, 1988, 2000 அண்ட் 2005. சரியா? அதனால நம்ம NCERT பேஸ் பண்ணி நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்கை ஹைரார்கி கேட்கலாம் சார். அப்படி ஹைரார்கி கேட்டாங்கன்னா கொடுத்ததுல ஹைரார்கி என்னன்னா 75, 88, 2000, 05, 2005. தென் 13 CIPP இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கோம். தபாவா, ஸ்டெப்லிங் பீமா, வீலரா, வின்னட்காவா அப்படின்னு. ஸ்டெப்லிங் பீம். வின்னட்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா இது மூன்றுமே கரிக்குலத்துல நம்ம பார்த்துட்டீங்க. வின்னட்கா யார் சார்? சரி சார், இவர் யாரு அப்படின்னாக்கா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்னோவேஷன், கல்வி புதுமைகள். கல்வி புதுமைகளின் அடிப்படையில் வின்னட்கா, டோல்டன், பிளடூன், CAI கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் சார். அதனால இந்த ஆஸ்பெக்ட்ல क्वेश्चंस இருக்கலாம். எனிபடி வாட் இஸ் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் CIPP? Sir, C for country, I for input, P for process, P for unit. வெரி குட் சார். அதனால நமக்கு சில சமயங்கள இந்த CIPP வந்து விரிவாக்கம் கூட கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய ஃபவுண்டர் என்னன்னு கேட்கலாம். யூஸ்வலாக இந்த 4 ஸ்டெப்புமே இதை கான்டெஸ்ட்டை பேஸ் பண்ணி, இன்புட்டை பேஸ் பண்ணி, ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் சார் கொடுத்துருந்தாங்களே. அதனால தான் அதை ஷார்ட்டாக அதை கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்டப்லிங் பீமு, வீலர் வின்னட்கா, தபா ஆர் தாபா அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. கரிக்குலம் இஸ் எ பிளான் ஃபார் லேர்னிங். ஹூ செட் திஸ்? திட்டமிட்டு கற்றலே கலை திட்டம் என கூறியவர் ரால்ஃப் டெய்லரா, கில்பா தபாவா, அலெக்சாண்டரா, வீலரா அப்படின்னு கேட்டிருக்கோம். அலெக்சாண்டர் தான் இந்த டிஃபைன் பண்ணாரு சார். சரியா? கில்பா தபா, ரால்ஃப் டெய்லர், வீலர் இவங்க மாடல் தான் சொன்னாங்க. இவங்க எங்கேயுமே டிஃபைன் பண்ணல சார். நீங்க அப்படி கூட மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூஸ்வலா நமக்கு ரால்ஃப் டெய்லர், கில்பா தபா, அதுக்கடுத்தது வீலர், ஸ்டெப்லிங் பீம் 4 பேர் இருக்காங்க சார். சரிங்களா? இந்த 4 பேருமே டிஃபைன் பண்ணல. எதை டிஃபைன் பண்ணல? கரிக்குலம். ஆனா என்ன பண்ணாங்க? கரிக்குலம் மாடலை ப்ரொவைட் பண்ணாங்க. சப்போஸ் இங்க அலெக்சாண்டர் இல்லாம க்ரோ அண்ட் க்ரோவை கொடுத்து கேட்டாங்க அப்படின்னாக்கா அவரு நீங்க சூஸ் பண்ணுங்க டிஃபைன் பண்ணதுல மேக்சிமம் அது. அதனாலதான் நம்ம இந்த CIPP மறந்துடாம இருக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் நம்ம படித்தோம் சார். ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, அங்கே கண்டென்ட், ப்ராடக்ட், ப்ராசஸ் அப்படின்னு படித்தோம். அதை நினைவு வச்சுக்கோங்க, மறக்காது இது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி சார். எனிவே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. டேஸ் இஸ் கன்சிடர் த ஆர்ட் ஆஃப் எனி லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன். எந்த ஒரு கற்றல் நிறுவனத்தின் இதயமாக கருதப்படுவது அப்படின்னு கேட்டிருக்கோம். டீச்சிங்கா, லேர்னிங்கா, கரிக்குலமா, ஆல் த அபோவா?
நிறைய பேர் கலை என்ன திட்டம் பண்ணுவாங்க, ஜென்ரலா மேலோட்டமா படிச்சாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எல்லாமே அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அதனால கட்டாயம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கரெக்டான ஆப்ஷன் கரிக்குலம்னு சூஸ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் மாடரேட்டா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இல்ல சர்ஃபேஷியலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாமே அப்படின்னு போடலாம், இல்ல கற்றலை போடலாம், இல்ல அது அவங்கவுங்களே சார்ந்து. அதனால நல்ல அனுபவம் பெற்றவங்க மற்றவர்களோடு இருந்து வேறுபடுவாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க கூட சில இடங்கள்ல மேலோட்டமா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த இடம் வேணா வந்ததுன்னா ஆஹா இதை படிச்சோமே விட்டுட்டோமே அப்படின்னு மன வருத்தம் வந்துடும். அதனாலதான் எப்போதும் நீங்க டீப்பா சர்ஃபேஷியல் லேர்னிங்கும் கொண்டு வாங்க, தென் மாடரேட்டு, தென் டெப்தாவும் படிங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 16, சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம் டிசைன். பாடமைய கலை திட்டம் நாலேஜா, டீச்சர் ஃபோக்கஸ்டா, ட்ரெடிஷ்னல் பேஸ்டா, ஆல் த அபோவா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஆல் த அபோவ் சரியானது சார். ஏன்னா பாட மையம் வந்து ட்ரெடிஷனா, அதுக்கடுத்து டீச்சர் ஃபோக்கஸ்டா. ஏன்னா டீச்சர் என்ன பண்றாங்க அவங்க விருப்பப்படி. இப்போ நம்ம டெஸ்ட் புக்கை கூட பார்க்கலாம், பயாலஜி குரூப் செலக்ட் பண்ண மாட்டான் பையன். கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, சார் பாட்னியில ஒரு புக் இருக்கு, ஜுவாலஜில ஒரு புக் இருக்கு, டெஸ்ட் எக்ஸாம் வர தனித்தனியா எழுதணுமா, அது பின்னடிச்சிருக்குமா, தச்சு வச்சிருக்குமா, அவன் கற்பனையே வேற உலகத்துல இருக்கிறான் சார். சரியா? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ஒன்னா சேர்த்து மெர்ஜ் பண்ணி விட்டாங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதும்போதே ஜுவாலஜி பாட்டனி எழுதுறேன், இது வர தனித்தனியா பிரிச்சு கொடுத்து நம்ம தமிழ்நாடு சூப்பர்லயும் சூப்பர் சார், ஒன்றும் சொல்லவே முடியாது இல்ல. இது நம்ம இது எப்படி இருக்குனாக்கா, என் பையன் எப்படி படிக்கிறான்னு பேரண்ட் வந்து கேட்டா உன் பையன் சூப்பரா படிக்கிறான் அப்படின்னு சொல்ற கதையா இருக்குது இல்ல. அதனால இப்பெல்லாம் பயாலஜி குரூப் வர, ஏன்னா இந்த கண்டென்ட் சார் நீட்லயே இப்போ நம்ம கலை திட்டம்ன்றதால நம்ம பேசுறோம். இப்போ நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு எதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா, என்சிஆர்டியில கரிக்குலத்தை பேஸ் பண்ணி புக் எழுதுறாங்க. அவங்களே கரிக்குலத்தை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? கரெக்டா? குறைக்க கூடாதா? நம்ம கையிலையா சார் இருக்கும்? கரெக்டு தான். அந்த ஐஏஎஸ்ங்களா அவங்க தான் இதை பார்க்கணும். சரி சார். எனிவே இப்போ இதை எதுக்காக நம்ம பேசுறோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் சென்டர்டு ஆசிரியர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பழமைச்சார் மாற்றவே மாட்டாங்க, அப்டேட்டா போயிட்டே இருக்கா, மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுல போய் என்ன இருக்கு, பிரிண்டிங் தானே, எல்லாம் சாஃப்ட் காப்பி தானே. அடுத்த ரிவிஷன் போடுங்க, டெக்ஸ்ட் புக்கை மாத்துங்க, 2025 எடிசன் போடுங்க. எடிசன்ல இருக்கிறது என்ன கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்க எடிட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம்னா பெஸ்ட். சரி சார். எனிவே கம் டு த பாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 17, டேஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் த வேல்யூ, பிஹேவியர் அண்ட் வியூஸ். மதிப்பு, நடத்தை மற்றும் பார்வை ஆகியவை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஹிட்டன் கரிக்குலமா, மறைமுக கலை திட்டமா, அல்லது ப்ராப்ளம் கரிக்குலமா, பிரச்சனை கலை திட்டமா, அல்லது ஏஎன்பியா ஆர் ஆக்டிவிட்டி கரிக்குலமா அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியான ஆப்ஷன் வந்து ஹிட்டன் கரிக்குலம் சார். ஏன்னா வேல்யூஸை வந்து நம்மளால டீச் பண்ண முடியாது. எதெல்லாம் நம்ம டீச் பண்ண முடியாது அப்படின்னா, வேல்யூஸை வந்து யாருக்குமே அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, பையனுக்கு வந்து வேல்யூஸை டீச் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாருக்குமே டீச் பண்ண முடியாது சார். சரிங்களா? வேல்யூஸ் என்ன பண்ண முடியும், இன்கல்கேட் தான் பண்ண முடியும், இன்கல்கேஷன் தான் பண்ண முடியுமே தவிர டீச் பண்ண முடியாது. பிஹேவியர் அண்டு யாருடைய வியூஸ் அப்படின்னா, பிஹேவியர் அண்ட் வியூவர்ஸ், நடத்தை சார்ந்த மற்றும் பார்வையாளர்கள் அடிப்படையில இதை பார்த்தீங்கன்னா வேல்யூஸை பொறுத்தளவு ஹிட்டன் கரிக்குலம் சார். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஜுவாலஜில ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, என்ன கான்செப்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கு. அப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அங்க நம்ம ஜெனோகிராஃப்டா ஆட்டோகிராஃப்டா இல்லை. அப்போ நம்ம ஆட்டோகிராஃப்ட் பண்றாங்க, ஜெனோகிராஃப்ட் பண்றாங்க அப்படின்னா அங்க வேல்யூ வேணும். என்ன வேல்யூ வேணும் அப்படின்னும் போது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதா, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி அதை பண்ணணும். அப்போ ஒவ்வொன்றுத்திலையும் ஹிட்டன் கரிக்குலம் இருக்கு. அதை விட்டுட்டு வேற மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டின் மார்க். அப்போ ஹிட்டன் எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் இருக்கு சார். ஒவ்வொரு சாப்டரும் பேஸ் பண்ணியும் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை வந்து ஃபாலோ பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா கேள்விக்குறி இல்லை. இப்போ ஆர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னோம்னா அதைய வந்து ஹிட்டன்
வேல்யூ இருக்கு. ஹிடன் வேல்யூ என்ன இருக்கு? கரெக்டா டிஷ்யூ மேட்சிங் பார்த்து சரிதானான்னு பார்க்கணும். இல்லை நான் பண்ணிடுறேன், நான் சரி பண்ணிடுறேன், போயிடுறேன். நிறைய பேருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. அது அது நிறைய பேர் பார்த்தோம்னா ரிசல்ட் வேற மாதிரி கிடைக்குது. என்னவா இருக்கலாம்னா வேல்யூ போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏதோ மிஷின் மாதிரி நினைச்சுட்டு சக்சஸ் ஆனா ஆகட்டும், இல்லைன்னா போட்டோன்ற மாதிரி கூட எடுக்கலாம். இன்னமும் ப்ரெக்னென்ட் லேடி இவ்வளோ டெக்னாலஜி வந்த பிறகுமே, குழந்தை பிறந்த பிறகு நான் மந்த்லி வைஸ் பேப்பர்ல வந்துட்டு தான் இருக்கு, மதர் டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இன்னமும் நடக்குது வேல்யூ தெரியல இல்ல. எம்எஸ் எம்டி கைனகாலஜி வந்த பிறகும் இது மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்போ மேபி வேல்யூஸ் வந்து எங்க போச்சு அப்படின்றதான். தென் கொஸ்டின் நம்பர் 18, டெய்லர் மாடல் கன்சிஸ்டிங் ஆஃப் டேஷ் ஸ்டேஜ். டெய்லரின் மாதிரி டேஷ் படிநிலைகளை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருப்போம். யூஸ்வலா சரியான ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னாக்கா 4. இதுவே 7 படிநிலை எதுன்னு சொல்ல முடியுமா? 7. வெரி குட். 5 வீலர் சார். 10 எங்க அப்படின்னா யாருமே இல்லை. ஆனா நம்ம 10 வந்து யாரோட ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஹர்லாக்கோட ரிலேட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜஸ் 10 அப்படின்னு சொன்னாரு இல்ல. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அது 14 சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம 14 வந்து மக்டோக்கல் படிச்சிருப்போம். 14. ஏன்னா இது மாதிரி நம்ம நம்பர்ல கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்பர்ல போட்டாங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19, ஹூ வாஸ் அட்வொகேட்டட் சைக்கிளிக்கல் மாடல்? சுயற்சி மாதிரியை விளக்கியது யார்? டெய்லர், வீலர், கெர், வெப்பர். சரியான ஆப்ஷன் வீலர் இல்ல. நீங்க சைக்கிளிக்கல், சைக்கிள் வீலு அப்படின்னு ஞாபகம் வச்சு அப்படியே டைரக்டாவே மேட்ச் பண்ணிடலாம். வீலர் அண்டு சைக்கிளிக்கல். டெய்லர் மாடல் என்னன்னு சொல்ல முடியுமா? டெய்லர் அப்ஜெக்டிவ்ஸ். வெரி குட், அப்ஜெக்டிவ்ஸ். வெப்பர் ஒரு மாடலே சொல்லல, அவரு சோசியாலஜிஸ்ட். சரியா? அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20, dash divided the domain into 4 areas like objectives. அறிவு புலத்தின் 4 நிலையான நோக்கங்கள் அறிவு, பள்ளியின் கற்றல் அனுபவங்கள் மற்றும் மதிப்பீடு என்று வகைப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். சரியான ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? ஆப்ஷன் ஏ. கெர்ரு சார். ஆப்ஷன் ஏ சரியானது. கெர்ரு என்றவர் தான் என்ன பண்ணாருன்னா 4 areas like objectives, knowledge, school learning experience and evaluation. யூஸ்வலா நீங்க இதுக்கு முன்னாடி இந்த டெய்லர் தானே இந்த 4 டொமைனும் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? அப்ஜெக்டிவ், நாலேஜ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், தென் எவாலுவேஷன். அதனால கெர்ருன்னு எழுதி இருக்கிறது அதை டெலீட் பண்ணிடுங்க. ஆப்ஷன் பி சரியானது சார். ஆப்ஷன் பி. ஜான் கெர்ரோடது வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெய்லர் தான் கொடுத்திருக்காங்க சார். அதான் கொடுத்துருக்கு. ஆனா நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லும்போது அறிவு, அந்த அறிவு வந்து பிரிச்சது வந்து டெய்லர் தான். அதனால நம்ம டெய்லரே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனும் வந்து டெய்லர் வர்றது தான் வாய்ப்பு. கெர்ரு விட்டுட்டு டெய்லர். கொஸ்டின் நம்பர் 20. தென் 21, the term curriculum has been derived from. ரொம்ப எளிமையான வினா. கரிக்குலம் என்ற சொல் டேஷ்ல இருந்து உருவானது அப்படின்னு. இது எல்லாமே என்னன்னா ரீகால் அண்ட் ரெகக்னைஸ்ட் பேஸ்டு. சரியான ஆப்ஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா லாட்டின். நம்ம பார்த்துருப்போம். ஜெர்மன் வேர்டு பொறுத்தளவு கெஸ்டால்ட் மட்டும்தான் ஜெர்மன் வேர்டு. நெக்ஸ்ட் கிரீக் வேர்டுன்றது சைக்காலஜி அப்படின்றது மட்டும்தான் கிரீக் லெட்டரு. இது எது வந்ததுனாலும் நீங்க லாட்டின் அப்படின்னு சூஸ் பண்ணலாம் சார். அது பர்சனாலிட்டியா இருந்தாலும் சரி, அடலசன்ஸா இருந்தாலும் சரி, எமுவேராக இருந்தாலும் சரி, whatever may be. Then question number 22, spiral curriculum consists of. சுருள் கலை திட்டத்தின் உள்ளடக்கம். இது வெர்டிகல் ஆர்டிகுலேஷன், ஹரிசாண்டல் ஆர்டிகுலேஷன், A and B பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்.
சரியான ஆப்ஷன் என்னன்னா வெர்டிகலும் ஹரிசாண்டலும் சார். ஏன் இந்த வெர்டிகல் ஆர்டிகுலேஷன் செங்குத்து வடிவமைப்பு கிடைமட்ட வடிவமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஸ்பைரலை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லேர்னிங் அப்வேர்டு as well as த டவுன்வேர்டு, மேல் நோக்கி செல்லும், அதே மாதிரி கீழ் நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கு. தென் கொஸ்டின் நம்பர் 23, வாட் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் த கரிக்குலம்? கலை திட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் யாவை? டிட்டர்மின்ஸ் வாட் ஆர் த டிட்டர்மின்ஸ் ஆஃப் த கரிக்குலம்? கலை திட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் யாவை? ஆப்ஷன் இ அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள், கற்பித்தல் முறை, மதிப்பீடு. பில அடிப்படை தேவைகள், சமூக அணுகுமுறை, கலாச்சார காரணிகள். சீல அமைப்பு, வளர்ச்சி, தாக்கங்கள். டில பாதுகாப்பு தேவை. சரியான ஆப்ஷனு ஏ சார். சரியா? கரிக்குலத்தை பொறுத்தளவு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றது நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், இவாலுவேஷன். மெத்தடாலஜி டீச்சர் சென்டர்டு, பீப்புள் சென்டர், டீச்சர் அண்ட் பீப்புள் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல். மொத்தம் 4 பேஸ்டு சார். ஆசிரியர் மையம், மாணவர் மையம், ஆசிரியர் மற்றும் மாணவர் மையம், இன்ஸ்ட்ரக்ஷனல் தொழில்நுட்ப மையம். இவாலுவேஷன் மதிப்பிடுறது, அது எஃப்ஏவா இருக்கலாம், எஸ்ஏவா இருக்கலாம், டயக்னாஸ்டிக்கா இருக்கலாம், ப்ரக்னாஸ்டிக்கா இருக்கலாம், ஸ்கோலஸ்டிக்கா இருக்கலாம், நான் ஸ்கோலஸ்டிக்கா இருக்கலாம், வாட் ஏதோ ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் பேசிக் நீட்ஸ், சோஷியல் ஆஸ்பெக்ட், கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோமா? சேஃப்டி நீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோமா? இது மாஸ்லோல பார்த்துருப்பீங்க. அதை இங்க ஆப்ஷனா ராங்கான ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருந்தோம். தென் கொஸ்டின் நம்பர் 24, சைல்டு சென்டர்டு கரிக்குலம் ஃபோக்கஸ் ஆன், குழந்தை மைய கலை திட்டம் டேஷ் மீது கவனம் செலுத்துகிறது? இன்ட்ரெஸ்ட், நீட்ஸ், டெவலப்மெண்ட், தென் ஆல் த அபோவ். சரியான ஆன்சரு ஆல் த அபோவ். ஆர்வம், தேவைகள், மேம்பாடு. குழந்தை மைய கலை திட்டத்தை பொறுத்தளவு குழந்தைகளிடையே ஆர்வத்தை தூண்டும், அதே மாதிரி தேவையை பூர்த்தி செய்யும், குழந்தைகளை மேம்பாடு அடைய செய்யும். இதை 3ஐயும் சேர்ந்ததுதான். தென் சுருள் கலை திட்டத்தை மேம்படுத்தியவர்? ஸ்பைரல் கரிக்குலம் டெவலப்டு பை டெய்லரா, வீலரா, பியாஜேவா, ப்ரூனரா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ப்ரூனர். வெரி குட் சார், ப்ரூனர். ஏன்னா நம்ம சில பேருக்கு தோணும், அந்த ஆளு வந்து அறிவு தானே, இங்க என்ன வந்தாரு அப்படின்னு. ப்ரூனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று டிஸ்கவரி லேர்னிங்ல அவருக்கு கண்டறிந்து கற்றல். நெக்ஸ்ட் கரிக்குலத்துல ஸ்பைரல் கரிக்குலம். நெக்ஸ்ட் லேர்னிங் பேஸ்ட்ல கான்செப்ட் ஃபார்மேஷன், கருத்து உருவாக்கம், ப்ரூனர். அதனால ப்ரூனர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்க சில சமயங்களில் நீங்களே கூட செல்ஃப் இவால்வேட் பண்ணலாம் சார். ஏதாச்சும் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட் நேமை சொல்லி அவங்க என்னெல்லாம் எஜுகேஷன் ஆர் சைக்காலஜியில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்ட்டு நீங்களே சும்மா அப்படியே ரீகால் பண்ணுங்க. தூங்க போகும்போது இல்லை ஏதாவது நீங்கள் வேற ஒர்க் பண்ணும்போது அதை ட்ரை பண்ணலாம், வருதா அப்படின்னு. இல்லை சார், எந்த சைக்காலஜிஸ்ட்டும் நேமுக்கு எங்கள் நினைவுக்கு பரிச்சயமாக வரல அப்படி, ஆனால் எங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்த்தா பரிச்சயமாக இருக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால கொஸ்டின் நம்பர் 26, டேஷ் இஸ் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் வீலர் மாடல்? வீலர் மாதிரியின் 3ஆம் படிநிலை டேஷ் ஆகும்? கண்டென்ட் செலக்ஷன், கண்டென்ட் ஆர்கனைசிங், லேர்னிங் ப்ராசஸ், இவாலுவேஷன். 26th சரியான ஆப்ஷனு எல்லாருக்குமே தெரியும், கண்டென்ட் செலக்ஷன் அப்படின்னு. இல்லை, அதுக்கு அடுத்துதான் வீலர் என்ன பண்ணாரு? கண்டென்ட் ஆர்கனைஸும் ப்ராசஸும் இவாலுவேஷன். லாஸ்ட் ஸ்டெப்பு மதிப்பீடு, இவாலுவேஷன் லாஸ்ட் ஸ்டெப்பு. தென் கொஸ்டின் நம்பர் 27, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. அழகா நம்ம என்ன பண்ணோம்னா கரிக்குலம் டெவலப் பண்ணவங்க இருந்தாங்களே அவங்கள வந்து கொடுத்துட்டோம் சார். டெய்லரு, ஸ்டெப்லிங் பீமு, இல்லை ஸ்க்ரீவன், ஸ்டிக் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொன்னோம். சரியான ஆப்ஷன் என்னன்னா சிஐபிபிக்கு எல்லாருமே கரெக்டாக என்ன பண்ணியிருப்பீங்க? ஸ்டெப்லிங் பீம் அப்படின்னு போட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது நோக்கம் இல்லா மதிப்பீடு அப்படின்னு ஒன்று
ஸ்க்ரீவன் அப்படின்றவர் தான் நோக்கமில்லா மதிப்பீட்டை குறிப்பிட்டிருந்தார். நெக்ஸ்ட் FASA அதை சொன்னது யார் சார்னா ஸ்டெக். தென் நோக்கங்கள் அப்படின்னா டெய்லர். இதுல நீங்க 2 மேட்ச் பண்ணிருந்தீங்கனாலும் ஃபைனலா நம்ம சூஸ் பண்ண முடியும். கிராஸ் ரூட் அப்ரோச் ஷெட் பை சப்ளிம் பீமா, ஹில்ஃபாதபாவா, வீலரா, டெய்லரா அப்படின்னு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது சரியானது என்ன சார்னா ஹில்ஃபாதபா. கிராஸ் ரூட் நம்ம எதிர்பார்க்குறோம் சார். பிஜிடிஆர்பியில் இந்த கிராஸ் ரூட் கேட்கலாம். அப்ரோச்சஸ்ல கரிக்குலம் அப்ரோச்சில் கிராஸ் ரூட் மொத்த மூல அணுகுமுறை அல்லது ஆழ் அணுகுமுறை எப்படி வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். கலைத்திட்ட வளர்ச்சியின் பின் வருவனவற்றுள் ஒன்று அல்லாதது எது? கலைத்திட்டம் நிலையானதாக இருத்தல், நெகிழ்வுத்தன்மை, தொடர்ச்சியும் வரிசையும் செயல்பாடு அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியானது எது சார்னா நிலையானதாக இருத்தல். தவறு. ஏன்னா எவ்ரி 10 years நம்ம என்ன பண்றோம், கரிக்குலத்தை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும். அதுவே நமக்கு தேவைப்பட்டதுன்னா 5 yearsக்கு ஒரு டைம் கூட என்ன பண்ணலாம், கலை திட்டத்தை ரிவைஸ் பண்ணலாம். ரீசன் என்ன அப்படின்னா ட்ரெண்ட், மாடர்ன் ட்ரெண்ட். தென் லாஸ்ட் தபா மாதிரியின் கலைத்திட்ட வளர்ச்சியின் படிநிலைகள். ரொம்ப எளிமையானது தான். 7 ஏற்கனவே நம்ம 4 கேட்டுட்டோம், 7 அடுத்து 5. இப்போ இதன் அடிப்படையில ஏதோ ஒன்றை அவங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம். தென் யூனிட் 10 இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி. பிஜிடிஆர்பியில் லாஸ்ட் யூனிட் கல்வி தொழில்நுட்பம். வெரி குட். அதனால என்ன, அதை எப்படி நம்ம கற்பித்தல்ல பயன்படுத்தலாம், எதை, தொழில்நுட்பத்தை, அதே மாதிரி கற்றல்ல பயன்படுத்தலாம் அப்படின்ற 2 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணது தான் லாஸ்ட் 10th யூனிட். அப்பனா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எஜுகேஷன் டெக்னாலஜினா என்ன, எஜுகேஷன் டெக்னாலஜில என்னெல்லாம் டூல் இருக்கு, இந்த டூலு லேர்னிங்ல எப்படி யூஸ் பண்றாங்க, அதுக்கடுத்து டீச்சிங்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் சார். இல்லை அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா காக்னிட்டிவ், cognitive domain is first introduced by Blooma or Rothwell or Simpson, Dave, Harawa. மேற்கூறிய அனைத்துமா? சரியான விடை என்ன சார்னா மேற்கூறிய அனைத்தும். நம்ம ப்ளூம் ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க. சில பேர் மெட்டீரியல் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா சார் ப்ளூம் மட்டும்தான் சார் இருந்தது அப்படின்னு தோணிருக்கலாம். ஆனா ராத்வோல் கொடுத்துருந்தோம். அப்ப 2 பேருக்கு மேல போயிடுச்சுனாவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆல் த அபோ. எது நமக்கு சிம்சன், டேவ் மற்றும் ஹாரோ நினைவுக்கு இல்லை அது மெட்டீரியல்ல இல்லை. ஆனா இருந்தாலும் இது ஆன்சர் நீங்க எப்படி பண்ணலாம்னா ப்ளூமு, ராத்வோல் இவங்க 2 பேருமே தெரியும்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா சியை பத்தி தெரியலனாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஆல் த அபோ சூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ் யூசிங் கிரைட்டீரியா. இவாலுவேஷன், சிந்தசிஸ், அனாலிசிஸ், அப்ளிகேஷன். அளவுகோல்களை பயன்படுத்தி தீர்வு காணுதல் என்பது. அளவுகோல் அப்படின்னா ஆப்ஷன் என்னவா இருக்கலாம், இவாலுவேஷன். ஏன்னா மீதம் இருக்கக்கூடிய 3ம் என்ன சார்னா ட்ரைட்ஸ் ஆஃப் இவாலுவேஷன் சார். மதிப்பீட்டுதலினுடைய கூறுகள் தான் இது 3மே. ஏற்கனவே நம்ம அறிவு புலம்னு பார்த்தோம்னா நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ் அப்படின்னு படிச்சுட்டு வந்தோம். இந்த கேட்டகரிஸை நம்ம BCDல கொடுத்துட்டு 1 மட்டும் பாருங்க, இவாலுவேஷனை ஏல கொடுத்துருந்தோம். ஆப்ஷன் ஏ சரியானது சார். இல்லை அனாலிசிஸ்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் த கண்டென்ட்னு சொல்லுவோம். சிந்தசிஸ் அப்படின்னாக்கா கன்சாலிடேட்டு ஆர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஸ்பிளிட்டடு கான்செப்ட். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளைடு இன் நியூ சிச்சுவேஷன். புதிய சூழலில் நாம் அறிந்ததை பயன்படுத்துவோம் சார். அதுதான் நம்ம அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். தென் கொஸ்டின் நம்பர் 3 ஆண்டர்சன் மற்றும் ராத்வோல் படி தொகுத்தல் என்பது டேஷ் என்று மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான ஆப்ஷன் என்ன சார்னா எதை மாற்றணும் அப்படின்னா கிரியேட் சார். கரெக்டா
evaluation, understanding, knowledge அதை மாத்தல, ஆனா கிரியேட்ஸ் மாத்திருக்கிறோம். படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கிறோம். தென் கொஸ்டின் நம்பர் 4, learn to learn is called மெட்டாகாக்னிஷன், கற்றதிலிருந்து கற்றுக்கொள்ளுதல், மெட்டா அறிவு, மெட்டாகாக்னிஷன். காக்னிஷன் என்றது இனிஷியல் லேர்னிங் காக்னிஷன். தென் செகண்ட் லேர்னிங் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு. மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லைக் அசிஸ்ட் ஆஃப் த பிசிக்ஸ். அதனால சரியான ஆப்ஷன் என்னன்னா மெட்டா சார்பு அறிவு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன, லேர்ன் டு லேர்ன், தெரிஞ்சதுல இருந்து தெரியாது, தெரிஞ்சதுல இருந்து தெரியாதது அப்படின்னு சொல்லும்போது சைக்கிள் ஓட்ட தெரியும், தெரியாதது 2 வீலரு, அழகா 2 வீலர் ஓட்டுருவோம், அதுதான் மெட்டாகாக்னிஷன். பெரும்பாலான விஷயம் அப்படிதான் நடக்குது இல்லை, known to unknown. Then question number 5, memory level of teaching based on Herbarian philosophy, psychology, sociology and metaphysics. Question number 5க்கு சரியான ஆப்ஷன் என்ன சார்னா B சார், philosophy, Herbarian. இல்ல சைக்காலஜியா, பிலாசபியா, சோசியாலஜியா அப்படின்னு கேட்டிருக்குமா, மெட்டாபிசிக்ஸானு. மெமரி லெவல் வந்து பிலாசபி சார். ரிஃப்ளெக்டிவ் லெவல் கேட்டாங்கன்னா எதை எழுதுவீங்க? ரிஃப்ளெக்டிவ் லெவல். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல். சார் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மாரிசன் சார். வெரி குட். தென் ரிஃப்ளெக்டிவ் வந்து ஹண்ட் சார். ஹண்ட். சரி சார், மெட்டாபிசிக்ஸ் ஒரு ரிஃப்ளெக்டிவ் தான், சரிங்களா? மெட்டாபிசிக்ஸ் ரிஃப்ளெக்டிவ் லெவல். அதனால செகண்ட் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் இஸ் பேஸ்டு ஆன், புரிதல் நிலையின் கற்பித்தல் டேஷ் அடிப்படையானது, மாரிசன் டீச்சிங் அண்ட் பிக் அண்ட் ஹண்ட் மாடல், PLM CAI. சரியான ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? மோரிசனின் கற்பித்தல் மாதிரி, அவர் தான் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல சொன்னாரு. PLMன்றது ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல், CAI என்றது கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், கணினி துணை கொண்டு கற்பித்தல். PLM ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல், திட்டமிட்டு கற்றல். கொஸ்டின் நம்பர் 7, டீச்சர் ரோல் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் லெவல். பிரதிபலிப்பு நிலையின் ஆசிரியரின் பங்கு. ஆசிரியர் என்னவாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது மென்டர், ஏ ஆப்ஷன் சரியானது. வழிகாட்டி. எங்க ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாரு சொல்ல முடியுமா? தாகூர். கவர்னர், பிரபல். வெரி குட். டைரக்டர் மரியா மண்டேசரி. குட் சார். இந்த பேஸ்ல கொஸ்டின்ஸ் அவங்க அமைக்கலாம். தென் கொஸ்டின் நம்பர் 8, programmed learning first emerged in the 1950 and was strongly advocated by 1950களில் முதலில் திட்டமிட்டு கற்றல் தோன்றியது. இதை ஆழமாக விவரித்தவர் சிட்னி எல் பிரேசே, BF ஸ்கின்னர், நார்மன் க்ரௌடர். மேற்கூறிய அனைத்தும் CAI கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், கணினி துணை கொண்டு கற்பித்தல். ஸ்கின்னர் கரெக்டானது சார். ஏன் சரியானது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எமர்ஜ்டு 1950, ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டட் பை அப்படின்னு கேட்டதால இல்ல, இதை ஆழமாக விவரித்தவர் அப்படின்னு கேட்கும்போது, விவரித்தார்னு கேட்டாங்கன்னா நீங்க சிட்னி எல் பிரைசேவை போடுங்க, அதான் சரியானது. யூஸ்வலா PLM ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா சிட்னி எல் பிரைசே. நெக்ஸ்ட் அதுல 2 டைப் இருக்கு இல்ல, ஒரு டைப் வந்து லீனியர், இன்னொரு டைப் வந்து பிரான்ச்டு வந்து க்ரௌடரும், தென் லீனியர் வந்து BF ஸ்கின்னர். தென்
தி ஃபாலோவிங் ஃபியூச்சர்ஸ் நாட் ரிலேட்டட் டு லீனியர் ப்ரோக்ராம்டு. பின் வருவனவற்றுள் உள்ள சிறப்பு பண்புகளுக்கு நேர்வழி திட்டமிட்டு கற்றலோடு தொடர்பற்றது. கண்டென்ட் இஸ் டிவைடட் இன்டு ஃப்ரேம்ஸ். ஈச் ஃப்ரேம் requires an active response. Learners get immediate feedback. Each frame ends with multiple choice questions. சரியான ஆப்ஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸஸ். மல்டிபிள் சாய்ஸ் எதுக்கு கரெக்டானது? வெரி குட் சார். பிரான்ச்டுக்கு சரியானது சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாசிவ் இன். மாணவர்கள் மந்தமான தன்மையாக இருப்பாங்க. ப்ராஜெக்டா, டிஸ்கவரியா, லெக்சரா, இன்குவைரியா அப்படின்னு மேடம் சொன்ன லெக்சர் விரிவுரை முறை. செயல் திட்ட முறை, கண்டறிய முறை, விசாரணை முறை, இது மூணுமே மாணவர் மைய முறை. மாணவர் மைய முறை. அடுத்ததாக சைபர்நெட்டிக்ஸ் வாஸ் டெவலப்டு பை. சைபர்நெட்டிக்ஸ் யாரால் மேம்படுத்தப்பட்டது? வெய்னர், பிளட்டூன், வின்னட்கா, டோல்டன். வெரி குட் சார், வெய்னர். நம்ம 10th யூனிட்ல இந்த ஸ்டான்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் சார். யூனிட் 10ல ஸ்டான்ஸ் வந்து கேட்கலாம். எக்ஸாம்பிள் ஸ்டான்ஸ் ஆஃப் ADDIE, அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். அடி. அப்ப சரியான ஆப்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன், இவாலுவேஷன். டிடி நமக்கு எங்க கன்ஃபியூஸ் ஆகுமா? டிசைனா ஆர் டெவலப்மெண்டா? டிசைன் ஆர் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு. நீங்க அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா டிசைனு, டெவலப்மெண்ட். டிசைனுக்கு அடுத்து தான் டெவலப்மெண்ட். அப்போ முதல்ல பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் வடிவமைக்கிறோம், அதுக்கடுத்தமா மேம்படுத்தணும். வடிவமைச்சிட்ட பிறகு தானே அதை மீண்டும் சிறப்பா எப்படி கொண்டு போகலாம். தாமஸ் ஆல்வா எடிசனு டங்ஸ்டன் இழைய வச்சு பல்பை கண்டுபிடிச்சாரு, டிசைன். அப்படியே டெவலப்மெண்ட் பாருங்க, இப்போ LED ஆயிடுச்சு. Then question number 13, technological pedagogical content knowledge or related to அப்படின்னு கேட்டிருக்கோம் பாருங்க. டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ், தொழில்நுட்ப கற்பித்தல், பாடப்பொருள் அறிவு கற்பித்தல் போன்றவை டேஷுடன் தொடர்புடையது. சரியானது சார், டிபேக் சார். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருப்பீங்க? டிபேக்னுடைய விரிவாக்கத்தை ரிலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். இல்ல பிசி. அதனால அந்த பேஸ் பண்ணி எப்போதும் டீச்சருக்கு டெக்னாலஜிக்கல் நாலேஜ் டிகே இருக்கணும், பிகே இருக்கணும், சிகே இருக்கணும். அதனால டிபேக் சரியானது. நெக்ஸ்ட், ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் PLM. ஆப்ஷன் ஏ ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெத்தட். பாருங்க, ஏதோ சில சமயங்கள்ல மட்டும் நான் PLM ப்ரோக்ராம்டு லேர்னிங் இப்படிலாம் படிச்சுட்டு அப்படியே போயிருப்பாங்க. ஆனா ஏதோ ரிவிஷன் பண்ணாம எக்ஸாமுக்கு போயிடுவாங்க. அப்படி ரிவிஷன் பண்ணாம போகும்போது ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியலுக்கு பதில் மெத்தடு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஆப்ஷன் ஏவை ஷார்ட் பண்ணுவாங்க. ஏன் கரெக்டா இருக்குது அப்படின்னு. ஆனா PLMன்றது ஒரு மெத்தடு கிடையாது சார். பிளட்டூன்ன்றது ஒரு மெத்தடு கிடையாது. வின்னட்கான்றது ஒரு மெத்தடு கிடையாது. அதை நம்ம கிளியர் ஆகும். CAIன்றது ஒரு மெத்தடு கிடையாது. இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால இங்க நம்ம மெட்டீரியல், இது ஒரு மெட்டீரியல். தென் கொஸ்டின் நம்பர் 15ல மேட்ச் 1, மேட்ச் 2, டெக்ஸ்ட் புக்கு, வீடியோ லெக்சர், லெசன் பிளான், சிமுலேஷன், டீச்சர் ரிசோர்ஸ், விர்ச்சுவல் லேப், இபுக்கு, ஸ்வாயம். நம்ம ஸ்வாயம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். என்ன ஆப்ஷன் சரியா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார்.
ஏ ஆப்ஷன் சரியானது. Question number 16. The following software used to. B. B for Bombay. The following software used to web browser. Web browser. சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா Firefox. Software used to Firefox, Mozilla Firefox. 14 பி. சார் இது தானேங்க சார் இந்த லினக்ஸ் லிப்ரே ஆபீஸும் வருதுல்லங்க சார், அது வராதாங்க சார்? லினக்ஸ்ன்றது ப்ரௌசர் சார், சாரி ஓஎஸ் சார், அது ப்ரௌசர் கிடையாது. சார் வந்து டெக்னாலஜிக்கலி நாலேஜ் பர்சன். என்ன சார் சொல்றீங்க, எப்படி டிஃபரன்ஷியேட் சொல்றீங்க? சார் லினக்ஸ்ன்றது ஓஎஸ் சார், லைக் விண்டோஸ் அந்த மாதிரி. ஓகே ஓகே குட். மற்ற இதை நீங்க சொல்லாமே, ஒரு எக்ஸ்பிளைன் சொல்லுங்க, மற்றவங்க எல்லாருமே கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும். இல்லை மற்றது எனக்கு அவ்வளோவா தெரியலங்க சார். ஆனால் லினக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஓஎஸ்ங்க சார், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே அப்ப எனிவே 16th क्वेश्चन சார் இந்த லிப்ரே ஆபீஸும் அப்படிதாங்க சார் இருக்கு, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் தான் சார் சொன்னாங்க. இல்ல பெரும்பாலும் சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு, பெய்டு சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ லிப்ரே ஆபீஸும் லினக்ஸும், அதுக்கு அடுத்தது அடாசிட்டி. இப்போ அடாசிட்டி வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு இல்லை, அது வந்து மிக்ஸ்டு. அதனால இது ரெண்டுமே வந்து பெய்டு தான். ஃபயர்பாக்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதனால தான் நம்ம பி ஆப்ஷன். சார் அந்த மூடல், லிப்ரே ஆபீஸ், ஓப்பன் ஆபீஸ், லினக்ஸ், உபுண்டு இது எல்லாமே வந்து அதுல தாங்க சார் வருது. இந்த கோர்ஸ் நான் படிக்கிறேன்லங்க சார், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல. இது நான் அந்த நோட்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேங்க சார், அதுல எல்லாமே தான் சார் கொடுத்துருக்காங்க. இடிஎக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அது இந்த மூக்ல வருதுங்க சார், மேசிவ் ஆன்லைன் ஓபன். சரி, நம்ம என்ன क्वेश्चन நம்பர் 16 இன்னொரு டைம் வேணா வெரிஃபை பண்ணிடுவோம். ஓகேங்க. क्वेश्चन நம்பர் 17. சைட் ஆஃப் த ஐஐஎம். ஐஐஎம் இனுடைய அமைவிடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். பெங்களூரா, அப்படி இல்லைன்னா டெல்லியா ஆர் மும்பையா, அதுக்கு அடுத்தது ஏபி ஆந்திர பிரதேசா அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியான ஆப்ஷன் என்ன? பெங்களூர். வாட் இஸ் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஐஐஎம்? Indian Institute of Management. வெரி குட் சார், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நமக்கு ஐஐடி, என்ஐடி, ஐஐஎம் இந்த மூணுல ஏதாவது ஒன்று கேட்கலாம். இந்த சாப்டர்ல டச் பண்ணும்போது சொல்றேன் நான். தென் கொஸ்டின் நம்பர் 18. எம்ஓஓசி ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் எம்ஓஓசி, அதனுடைய எம்ஓஓசியினுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். எதுல சரியா கொடுத்துருக்கோம் பாருங்க. மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். பி ஆப்ஷன். பி ஆப்ஷன் சரியானது. மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். சப்போஸ் மாறி இருந்ததுன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. தென் ஸ்வயம் இன்ட்ரடியூஸ்டு, டேஷால் ஸ்வயம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம். எம்ஓஇயா, என்சிஆர்டியா, எஸ்சிஆர்டியா, சிஐஇடியா? எம்ஓஇ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். சார் மேடம் சொன்ன மாதிரி ஆப்ஷன் ஏ சரியானது சார், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். என்சிஆர்டி நேஷனல் கரிக்குலம் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், எஸ்சிஆர்டி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். தென் சிஐஇடி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி. இப்போ நம்ம இந்த பேசிஸில் பார்க்கப்படும் போது ஸ்வயம் வந்து என்ன அப்படின்னா யூஸ்வலாக அடல்ட் லேர்னிங்கு, லிட்ரஸி ப்ரோக்ராமு, இது எல்லாத்தையும் அதிலேயே பண்ண முடியும். அதனால தான் நம்ம எம்ஓஇ அப்படின்னு சொல்கிறோம். தென் கொஸ்டின் நம்பர் 20. மேட்ச் கொடுத்துருக்கோம் இல்லை? மேட்ச் பாருங்க, என்னென்ன மேட்ச்ல ஐசிடி அண்டு ஸ்கூல் ஸ்கீமு, டிஜிட்டல் இந்தியா அண்ட் கம்பைன், பிஎம் இவட்யா டெக்ஷா. இதை பேஸ் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் 20க்கு எந்த ஆப்ஷன் சரியா இருக்கு பாருங்க. 2005ல ஏ கரெக்ட் சார். 2005ல தான் டிஜிட்டல் இந்தியா கம்பைன் கொண்டு வந்தாங்க.
சரியா? நெக்ஸ்ட் 2004ல எதை கொண்டு வந்தாங்கன்னா ஐசிடி இன் ஸ்கூல் ஸ்கீம். பெரும்பாலும் பள்ளி அளவுல ஐசிடியை வந்து பிரபலப்படுத்தினாங்க. தென் 2017 தீக்ஷா சார். நம்ம தீக்ஷா வந்து கேட்கலாம் சார். தீக்ஷா ஸ்வாயம் ரெண்டுல ஏதோ ஒன்று வரலாம். டெக்னாலஜில இந்த லாஸ்ட் யூனிட்டை பேஸ் பண்ணி ரொம்ப எளிமையா தீக்ஷா வந்து கேட்கலாம் 17ல. தென் 2020 அப்படின்னாவா எல்லாருக்குமே தெரியும். பிஎம் இவேட்யா அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து அட் ப்ரெசன்ட் இதனால என்ன பெனிஃபிட்னா ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேர்னிங் ரிசோர்ஸ். தென் question number 21. Bloom's taxonomy was introduced at எந்த யூனிவர்சிட்டியில சார்? ப்ளூமின் வகைப்பாடு டேஷ் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. லிப்சிக் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ, ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. சரியானது என்ன சார்னாக்கா சிகாகோ சார். ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி யாருக்காவது நினைவு வருதா? மைக்ரோ டீச்சிங், ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் லிப்சிக் நினைவு வருதா? ஃபர்ஸ்ட் சைக்காலஜி, வெப்பர் ஆய்வுக்கூடம், வெப்பர் ஆய்வுக்கூடம். Then, in which year satellite instructional technology and a television experiment was launched? தொலைக்காட்சி சோதனை மற்றும் கல்வி தொழில்நுட்ப செயற்கைக்கோள் எந்த வருடம் ஏவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம். எந்த வருடமாக இருக்கலாம்? ஆப்ஷன் ஏ சார். குட் சார். 75ல தான் சார் இந்த பண்ணப்பட்டது. அதே மாதிரி ஏகலைவன் அது 1985. 1992 ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் செயல் திட்டம். பிஓஏ கூட இம்பார்ட்டன்ட் சார். பிஓஏ, ஆர்எம்எஸ்ஏ, ஆர்யூஎஸ்ஏ, எஸ்எஸ்ஏ. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும் இல்ல? இப்ப நீங்க ஜிகேக்கு எவ்வளோ பக்கங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோ பக்கங்கள் எஜுகேஷனுக்கும் படிப்பீங்க. ஆனா எஜுகேஷன்ல 30 வாங்கிடலாம் இல்ல? அதனால மிஸ் பண்ணவே கூடாது. நீங்க எல்லா ஏரியாவிலையும் அழகா அதிகபட்ச மதிப்பெண்ணை ஸ்கோர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிசைன்டு பை. அனுபவ கூம்பை வடிவமைத்தவர் எட்கர் டேலா, ஹெர்பர்ட்டா, ஒலிகா, ஸ்பென்சரா? எட்கர் டேல். யூஸ்வலா இந்த கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல மேக்சிமம் லேர்னிங் பெர்சன்டேஜ் எதுல இருந்தது அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நேரடி அனுபவம் இல்ல? நம்ம வந்து ஃபாரஸ்ட்டை பத்தி டீச் பண்றோம் அப்படின்னா டெஃபினெட் குழந்தைங்க வந்து ஃபாரஸ்ட்டுக்கு விசிட் போகணும். ஆனா இருக்கிற சூழல்ல குழந்தைங்களை வந்து நேரடியா கொண்டு போய் அனுபவப்படுத்த முடியுமான்றது கொஞ்சம் கடினம் தான் இல்லை? நமக்கு கூட 11th ஸ்டாண்டர்ட்ல மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இதை அழகா மெடிக்கல் காலேஜ் கூட்டு போய் குழந்தைய பார்க்க வச்சுட்டு வரலாம். ஆனா இதுல நிறைய சிக்கல் இருக்கிறதால எல்லாமே பாசிபிளா இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி. ஆனா நீங்க வந்தீங்கன்னாக்கா பாசிபிள் இருக்கிறவங்களாம் கட்டாயம் இட்டுட்டு போங்க, தப்பே கிடையாது. ஹெட் மாஸ்டர் வந்து ஒத்துழைப்பாங்க, அழகா நீங்க கூப்பிட்டு போய் வரலாம். ஹெர்பர்ட் வந்து லெசன் பிளான். குலிக்கு யாருன்னு தெரியும், போஸ்ட் கார்ட் இல்ல? ஸ்பென்சர் யாருன்னு தெரியும், இவர் தான் வந்து கிரேட் சோசியாலஜிஸ்டா நம்ம பார்த்துருப்போம். தென் அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ளூம்ஸ் டெக்ஸானமி, நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், இவாலுவேஷன், சிந்தசிஸ். ப்ளூம் வகைப்பாட்டின் கீழ் காணும் படிநிலையை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுல சரியா எது இருக்கு அப்படின்னா நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன். இது ஆப்ஷன் சில இருக்கு. அதனால ஆப்ஷன் சி சரியானது. இந்த டைப்ல அவங்க ஆன்சர் கேட்கலாம். தென் கொஸ்டின் நம்பர் 25. Does learning consist of online plus offline? ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கற்றலானது டேஷ் கற்றல் அப்படின்னு கேட்டிருந்தோம். பிளண்டட் சார். ஃபிளிப்டு லேர்னிங், பிளண்டட் லேர்னிங், செல்ஃப் லேர்னிங் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங், ஆல் த அபோவ், பிளண்டட். நீங்க இதை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம்.
நமக்கு கூட ஜுவாலஜில நீங்க பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆமா அர்சே அண்ட் சேஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ல பிளெண்டட். அப்ப நம்ம பிளெண்டட் அப்படின்னா கலக்கிறது. எதை கலக்குறாங்க அப்படின்னா ஆஃப்லைன்லயும் ஆன்லைன்லயும். அதனால நம்ம இப்பெல்லாம் இன்ட்ராக்டிவ் போர்டு, மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்ட்ராக்டிவ் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். நீங்க போனீங்கன்னா அழகா என்ன பண்ணுங்க, ஆன்லைன் as well as ஆஃப்லைன். ஆஃப்லைன் மீன்ஸ் நீங்க ஆடியோ கொடுக்கறது, அதை பாஸ் பண்ணி நீங்க ஆடியோ கொடுக்கறது. நீங்க அப்படியே போட்டிங்கனாக்கா குழந்தை எஃபெக்டிவா ஃபீல் பண்ண மாட்டான். நீங்க வீடியோ, மோஷன் பிக்சர் எதை வேணாலும் போடுங்க சார், எந்த கண்டென்ட் வேணாலும் போடுங்க, யார் எடுக்கிறது வேணாலும் போடுங்க. ஆனா என்ன பண்ணுங்க, அப்பப்போ பாஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆடியோ கொடுங்க. கரெக்டா அந்த குழந்தைக்கு அட்டென்ஷன் இருக்கும். யாரு வேணாலும் வீடியோ லெசன் போட்டது இருக்கட்டும் சார், நோ ப்ராப்ளம் இல்ல. அந்த வீடியோ போட்டோம், நீங்க அவங்க ஆடியோவும் தருவாங்க. அங்கங்க என்னன்னாக்கா உங்களுக்கே தெரியும் இந்த இடம் ஏதோ வித்தியாசமா தெரியுது அப்படின்னும் போது அங்க நீங்க பாஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஏற்றவாறு லோக்கல், அந்த லோக்கல் பேஸ்ட்ல இப்போ கோயம்புத்தூர் லெவலுக்கு அங்க என்ன, வெள்ளூர் லெவல் என்ன அப்படின்றத நீங்க தான் எடுக்கணும் அந்த ஃபீல்டுல. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 26. தி ஃபாலோவிங் ட்ரைட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு விர்ச்சுவல் மோட்ஸ். பின்வரும் கூற்றுகளில் மெய் நிகர் முறைகளோடு தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்ப கட்டாயம் இதுல ஏதோ தொடர்பற்றது இருக்கு. எப்போதும் நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது படிங்க, படிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்னாவோ அதை திங்க் பண்ணுங்க இல்ல. அப்ப ஆப்போசிட் இந்த ஃபாலோவிங் ட்ரைட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு விர்ச்சுவல் மோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் மெய்நிகர் முறைகளோடு தொடர்புடையது. அப்போ மெய்நிகர் முறையோடு தொடர்பற்றது எது அப்படின்னு பாக்குறீங்க. இணைய வழி ஆய்வகங்கள், ஓ லேபு, விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் இல்ல. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லைப்ரரி, விர்ச்சுவல் ரியாலிட்டி. என்ன ஆப்ஷன் சரியா இருக்கலாம்? ஏ சார். ஏ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரோமன் லெட்டர் 1 ஓ லேபா, அடுத்து ரோமன் லெட்டர் 2 அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் கிளாஸ் ரூமா, ரோமன் லெட்டர் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டலா, அண்டு 4 மெய்நிகர் மெய்மை விர்ச்சுவல் ரியாலிட்டி எல்லாமே சார். அப்ப இந்த டைப்ல நம்ம வந்து அடுத்து கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதால எல்லாமே அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்ல. ஆல் த அபோவ்ன்ற ஒரு ஓ லேப்னா என்னங்க சார்? ஆன்லைன் லேப் மேம். ஆன்லைன், ஓனா ஆன்லைனு. இப்ப நம்ம இ லேர்னிங் அப்படின்னும் அப்படின்னாக்கா நம்ம எலக்ட்ரானிக் லேர்னிங், மின்னணு கற்றல் அப்படின்னு. அது மாதிரி நான் சில இடங்கள்ல நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த 10th யூனிட்டை பொறுத்தளவு நிறைய விஷயத்த வந்து இவங்க டீட்டெயிலா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண வாய்ப்பு இல்லை. எல்லாம் ஷார்ட்டா கேட்டு நமக்கு வந்து மைண்ட்ல இருந்து ட்ரிகரிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த யூனிட் நமக்கு ஸ்டாட்டேட்டரி பாடிஸ் இன் இந்தியா அப்படின்னா கல்வியில இந்த அமைப்புகள் இருக்கு அங்கேயும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் யூனிட் எஜுகேஷன் டெக்னாலஜி, இங்கேயும் நீங்க கவனமா இருக்கணும். ரொம்ப எளிமையான வினாதான், ஆனா விடையை மிஸ் பண்ணிடக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 27. ஆன்லைன் லெபார்டரிஸ் லான்ச்டு இன் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கோம். 2014 15 17 2020 அப்படின்னு 14 சார். 2014 ஆன்லைன் லெபார்டரி. யாரு சார் இதை ஆன்லைன் லெபார்டரியை இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னாக்கா ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடி தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால ஆன்லைன் லெபார்டரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா NDLI வாஸ் டெவலப்டு பை. இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் டேஷ் மூலம் உருவாக்கப்பட்டது. அப்போ ஐஐடியில ஏதோ ஒரு லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய ஐஐடி அப்படி நீங்க பாத்தீங்கன்னா காரக்பூர் ஐஐடி. இந்த ஐஐடி தான் நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரியை கொண்டு வந்தாங்க சார். நம்ம ஏற்கனவே ஐஐடின்னு சொன்னோமோ அது என்ன ஐஐடி? காரக்பூர். சென்னை ஐஐடி கிடையாது, பெங்களூர் கிடையாது, திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி கிடையாது. அதனால இப்போ இங்க கொஸ்டின்ஸ்ல வந்து ஐஐடியா இல்லை என்ஐடியா சில சமயங்களை வந்து ரொம்ப சர்ஃபேஷியலா படிச்சுட்டு போன டீச்சர்ஸுங்க எதை சூஸ் பண்ண சான்ஸ் அப்படின்னா 3 ஐஐடி இருக்கு, 1 மட்டும் என்ஐடின்னு இருக்கு. அதனால என்ஐடியை போட்டலாம். ஏன்?
நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி அங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு கூட யோசிச்சு தவறான விடையை கொண்டு போகிறதுக்காக நம்ம என்ஐடியை வந்து எழுதணும் சார். இல்லைன்னா அடுத்து ஐஐடி போட்டு அடுத்து ஒரு ஸ்டேட்டான ஆந்திர பிரதேஷ் நம்ம போட்டிருக்கலாம். ஏன் போடலை, என்ஐடி போட்டோம் அப்படின்னா இந்த 3ல் 1 நீங்க டச் பண்ணாம தவறான ஒரு விடை குறிப்பான என்ஐடியை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். Then question number 29, dash acts like a virtual tutor answer student questions. இது ஒரு மெய்நிகர் ஆசிரியரை போல செயல்படுது, மேலும் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். யாரு அப்படின்னா டியோலிங்கா, கூகுளா, நியூட்டனா, அதுக்கடுத்து சாட் ஜிபிடியா? சாட் ஜிபிடி. எஸ் சார். நீங்க சாட் ஜிபிடி கிட்ட இப்போ நீங்க ஏதாவது ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப டிசைனா போஸ்டர் கிரியேட் பண்ணணும், அதுல பிக்சர்லாம் வேணும் அப்படின்னும் போது நம்ம அதை டிசைன் பண்றது கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா வீக்கா இருந்தாலும் நீங்க சாட் ஜிபிடி கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அழகா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணி உங்ககிட்ட கொடுப்பாங்க சார். ஏன், எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு சாட் ஜிபிடி கிட்ட ஆன்சர் கேட்டிங்கன்னா கரெக்டா ஆன்சர் சொல்லுவாங்க சார். ஆனா ஏதாவது 1-2 சேஞ்சஸ் ஆயிருக்க வாய்ப்பு, ஏன்னா ஹியூமன் தானே அதை கொண்டு வந்தது இல்லை. அதனால சாட் ஜிபிடி ஒரு அற்புதமான ஒரு டூல். அட் ப்ரெசண்ட் நம்ம எஜுகேஷன் ஃபீல்டில் சொல்லிட்டு சோஷியல் ரிஃபார்ம்ல சாட் ஜிபிடி ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது சார். அதனால கொஸ்டின் நம்பர் 30 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் சாட் ஜிபிடி அப்படின்னு கொடுத்துருக்குறோம். எங்க கரெக்டா கொடுத்துருக்கோம் பாருங்க, சாட் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர் செகண்ட்ல தான் சார் கரெக்டா கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அதனால இந்த பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். எனிவே நேரம் அதிகம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நேரம் கருதி இதோட முடிச்சுக்கோ. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். Thank you.